மகாபெரிவா சரணம். நம்ம வீடியோவுக்கு நிறையா நம்மளுக்கு தெரியாத புது புது விஷயங்களை ஆதாரத்தோடு நம்மக்கிட்ட விளக்கி வரும் பாம்பே திரு ஸ்ரீதர் அவர்கள் இந்த தடவை குரு பூர்ணிமா அன்னைக்கு தனது குருவாகிய பூஜ்ய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பேரில் ஒரு ஆணையை வாங்கி குருவாயூரப்பன் கோவிலில் சமர்ப்பணம் பண்ணினதை நம்மக்கிட்ட விரிவாக விளக்கப் போகிறார். இது ரொம்பவும் சுவைப்பட அவர் கூறியிருக்கிறார். குரு பூர்ணிமாங்கிறது நம்ம குருவை வந்தனம் செய்யும் ஒரு சிறந்த நாள். இந்த வியாச பூஜையும் குரு பூர்ணிமாவும் சேர்ந்து வந்தது. இந்த ஆடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, குருவாயூரப்பனுக்கும் பூஜ்ய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கும் உள்ள தொடர்பு அவர் எவ்வளோலாம் அந்த கோவிலுக்கு பண்ணியிருக்கார். அதனால் அவர் நினைவாக இந்த தடவை அந்த ஆணையை வாங்கி அதற்கு ஜெயேந்திரர் அப்படிங்கிற பெயரையும் இட்டு அதை கோவிலுக்கு சமர்ப்பணம் பண்ணதை ரொம்ப சுவைப்பட நம்மக்கிட்ட விளக்கப் போகிறார். இந்த ஆணையை வாங்கி சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த ஆணைக்கு பெயர் விஷ்ணுவா. இப்போது தனது குருவாகிய ஜெயேந்திரர் பெயரை அதற்கிட்டு குரு பக்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆடியோவை நமக்காக அளித்த திரு ஸ்ரீதர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமஹ. நமஸ்காரம். நான் தான் ஸ்ரீதர் பேசுகிறேன் பாம்பேலேருந்து. ஜூலை 10 குருவாரம், குரு பூர்ணிமா, குருவாயூர் க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் நம்ம குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி காமகோடி பீட்டத்தோடு சங்கராச்சாரியராக இருந்தவர் 69வது ஆச்சாரியார். அவர் குருவார் கோவில் கூட ரொம்ப பெரிய தொடர்பு. மடாதிபதி அந்த ஸ்தானத்தில், ஒரு சன்னியாசி ஸ்தானத்தில் நல்ல பெரிய தொடர்பு இருக்குது குருவாயூரப்பன் கோவில் கூட. 1971 ஒரு தீ பிடிச்சிது கோவிலில். அப்போது தீ பிடிச்சோன்னு சுவாமியை உள்ள கர்ப்பகிரகத்துலேருந்து அவள் வச்சிருந்தா பெரியவாள்கிட்ட சொல்லி அவள் பிரஷ்னம் பார்த்தோன்னே, ஒரு சன்னியாசி, உத்தமமான சன்னியாசியை நீங்கள் சொல்லி ஆதிசங்கர பரம்பரையில் இருக்கிற சன்னியாசியை நீங்கள் கூப்பிட்டு இந்த கும்பாபிஷேகத்தை பண்ணுன்னு சொல்லி பிரஷ்னத்தில் வந்தோன்னா, அவள் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகளை தான் அவள் தீர்மானம் பண்ணா கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு குருவாயூர் கோவிலுக்கு. அவர் அந்த விக்கிரகத்தெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த கோவிலெல்லாம் திரும்பி ஜீர்ணோதாரணமெல்லாம் பண்ணி ரிப்பேர் எல்லாம் பண்ணி அப்புறமா பெரியவாளை கும்பாபிஷேகம் பண்ணான். அப்படிப்பட்ட ஒரு கோவிலுக்கு பெரியவாளுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கா. அவளுக்கு தங்க கிரீடம் சாத்துறது, ஃப்ளூட்டு கொடுக்கறது, பாதுகை கீழே காலுக்கு தங்கத்தில் அது பண்ணி கொடுக்கறது, ஆபரணங்கள் பண்ணி கொடுக்கறது. போன வருஷம் ஒரு 2-3 ட்ரிப்பாவது இருக்கும் குருவாயூருக்குன்னு. அங்கே இருந்து க்ஷேத்திரத்தில் அங்கேயே தங்கி அவர் பெரியவா துலாபாரம் தூக்குவா. தனக்கு எப்போ போனாலும் அந்த துலாபாரம் தூக்குறது உண்டு. ஸ்ரீவேலியெல்லாம் பார்த்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணி ஏதாவது ஒரு சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் வருவா. அப்போது ஒரு டயத்தில் அந்த ட்ரஸ்டீஸ் அவளோட பெரியப்பாட்ட கேட்டா, நீங்கள் ஒரு ஆணை கொடுக்க முடியுமா, குட்டி ஆனைன்னு. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. அப்போது பெரியவா அவள் கேட்ட ஒரு இதுக்கு வேண்டி ஒரு சாண்டல்வுட்டில் சந்தன ஆணையை பண்ணி அதுக்கு தங்கமெல்லாம் ஃபுல்லாக ஷீட்டு போட்டு அதுக்கெல்லாம் சின்னது அதை எடுத்து சமர்ப்பணம் பண்ணா. அவள் கேட்டதுக்கு நம்ம ஆணையும் கிடைக்கல அந்த டயத்தில் சொல்லி. அப்புறமா ஏன்னா கோர்ட்டோடு பேன் வர இருந்தது, ஆணையை கொண்டு வர்றது, டிரான்ஸ்போர்ட்டேஷன், விற்கிறது, வாங்குறது எல்லாம் பிளாண்ட் இன்டர் ஸ்டேட்டில். அப்போ அது பண்ணினா. இப்போ கோர்ட்டுலேருந்து நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனாலும் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஆணை கொடுக்கறது ரொம்ப இப்போ சிரமமாக தான் இருக்குது. அப்போ நம்ம இது பார்த்தோம், குருவாயூர் கோவிலில் அவள் ஒரு ஸ்கீம் போட்டிருக்கா. நீங்கள் எங்களோட ஆணையை வாங்கி எங்களுக்கே கொடுத்தானாக்கா நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம். அது ஒரு 10 லட்சம் ரூபா நியமிச்சிருக்கா. இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு
நம்ம கொடுத்தோன்னாக்கா கோவிலுக்கு, பின்ன அந்த டேட்டு பிரகாரம் அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனை வச்சு இதாக்குறது. அப்படி ஒரு சிஸ்டம் வச்சுன்னு இருக்கா. அப்போ பெரியவாளுக்கு அந்த காலத்தில் கேட்டதுக்கு கொடுக்க முடியாத காரணம், நம்ம வந்து பெரியவா பேரில் நம்ம வந்து இது பண்ணலாம், ஆணையோட தானம் பண்ணலாம், சிம்பாலிக்காக இருந்தாலும் நம்ம பண்ணலான்னு தீர்மானம் பண்ணி நம்ம வந்து அவளுக்கு டிடியெல்லாம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவளை போய் பார்த்து எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் அவள்கிட்ட சொன்னோம், எங்களுக்கு 10ஆம் தேதி ரொம்ப விசேஷமான நான், ஏன்னா அன்னைக்கு வியாச பூஜை, குரு பௌர்ணமி, அன்னைக்கு குருவாரம், அண்ட் குருவாயூரப்பனுக்கு சுவாமிக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணுறோம். ஸோ எல்லாம் அமைஞ்சு அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நான் சொன்னோன்னா அவள் வந்து ஓகே சொல்லி அன்னைக்கு தேதி வச்சுண்டு அந்த தேதிக்கு கார்த்தால அவா சடங்கு பிரகாரம் ஒரு 1/2 மணிக்கு ஒரு சடங்கு இருந்தது. சுவாமிக்கு நேர துவஜஸ்தம்பத்துக்கு பக்கத்தில் ஆனையை கூட்டின்னு வந்து அதை கீழே நீல் டவுன் பண்ண வச்சு 2 காலில் கீழே இதாக்கி, அதுக்கு அந்த மெயின் தந்திரி வந்து அதுக்கு நெத்தியில் கலபம், சுவாமிக்கு சாத்தின கலபமெல்லாம் சாத்தி, அப்புறமா அந்த ஆனையை வந்து ஆனையோட அந்த வடி இருக்கு, அது வந்து அவளோட ஒரு 4 ஃபேமிலி த்ரூவா போனா அவள் வந்து அவள்கிட்ட கொடுத்து நம்மள்கிட்ட சொன்னா, நீங்கள் வந்து அந்த வடி ஆனைக்கு பிடிக்கிறது அந்த வடியை அங்கே வந்து சுவாமிக்கு நேரம் வைங்க சொல்லி வச்சு, பின்ன அங்கேருந்து எடுத்து ஒருத்தராக கொடுத்து, பின்ன ஃபைனலாக அந்த ஆனைக்காரனுக்கு அதை கொடுப்பா, சமர்ப்பணம் பண்ணுவான் அந்த ஆனை. அப்படியாக ஆனை வந்து சமர்ப்பணம். ஸோ அதெல்லாம் பண்ணி பின்ன ஆனைக்கு பட்டமெல்லாம் வாங்கி நம்ம வந்து கொடுத்தோம். ஏன்னாக்கா அது வந்து ஆனையை சும்மா அப்படி கொடுக்கக்கூடாது, நம்ம வந்து அதுக்கு அலங்காரம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு சாமரம், அதுக்கு பட்டமெல்லாம் போட்டு தங்கத்தில் அதெல்லாம் இதாக்கி பார்மே காவலேருந்து புதுசாக பண்ண சொல்லி, ஏன்னா திருஷூர் பூரத்துக்கு அவள் பண்ணுவா. ஸோ அதில் கொஞ்சம் அடிஷ்னலாக புதுசு பண்ணி வைப்பாவா. அவள்கிட்ட வாங்கி அன்னைக்கு நம்ம கொடுத்தோம் அன்னைக்கு. அண்டு அதிசயம் என்னன்னாக்கா, அந்த பட்டம் வந்து கரெக்டாக அவ கொடுக்கறது அன்னைக்கு நம்ம கொடுக்கறது பட்டமும் கரெக்டாக ஃபிட்டிங்காக இருந்தது. அதெல்லாம் ஃபிட் பண்ணி அன்னைக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி பின்ன அதெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து இதாக்கியிருக்கோம். அப்படியாக பெரியவா பேரில், ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பேரில் ஜூலை 10ஆம் தேதி குரு பௌர்ணிமா குருவாரம் குருவாயூரப்பன் சுவாமிக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணினோம். இதுதான் நேற்ற பதிவு. நமஸ்காரம்.